யுத்தத்தாலேயோ இல்லை ஏதோ பிரச்சனைகளாலேயோ வறுமையாலேயோ சிதைக்கப்படுற ஒரு சமூகத்திலிருந்து தான் புதிய அரசியல் மாற்றங்கள், புதிய அரசியல் தேவைகள், புதிய அரசியல் கோட்பாடுகள் வந்து உருவாகும். இந்தியாவில் பிஜேபி அரசாங்கத்தோட அஜெண்டா என்னவோ அதுதான் யாழ்ப்பாணத்திலையும் கொழும்புலையும் தமிழர்கள் வசிக்கிற எல்லா பகுதியிலும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. யாழ்ப்பாணத்து சைவ வேளாளர்கள் வந்து அவங்க வீதிக்குள்ளே, அவங்களோட வீட்டுக்குள்ளே வேறு ஒரு மதத்தை சேர்ந்த ஆட்களையோ வேறு ஒரு ஜாதியை சேர்ந்த ஆட்களையோ அனுமதிக்கிறது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு பெரிய இதுவாக பார்க்குறாங்க. எவ்வளவு நல்ல கதை யோசித்தாலும், சமூகத்துக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு கதை யோசித்தாலும் அது குறைந்தபட்சம் வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு ஏதோ தேவையானது. பேசப்படாத கதைகளை, மனிதர்களோட சரியான பிரச்சனையை வந்து பேசணும். ரொம்ப முக்கியமாக குற்றத்துக்கு பின்னான மனிதனோட மனநிலை, இதை வந்து ரொம்ப சரியாக டிஸ்கஸ் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அல்லது சமூக சூழல் அப்படின்னு பார்த்தாலும் அதே இந்துத்துவா கொள்கைகளும் மதம் ரீதியான கொள்கைகளும் தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குது. ஏன்னா தமிழகத்தில் தென் மாநிலங்களில் பெரிய அளவு அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது போய் இப்போ மெல்ல மெல்ல அது தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அடிப்படையில் ஒரு சமூகத்தில் இந்த மக்களுக்கு சரி தப்புன்னு சொல்ல வேண்டிய ஆட்களே இங்கே தப்பாக இருக்கும்போது எப்படி வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான அரசியல் ரீதியான பிரச்சனையை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியுது? உங்களால் எப்படி இந்த மக்களை முட்டாள்னு சொல்ல முடியுதுன்னு எனக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. ஒரு பக்கம் எழுத்துலகில் இருக்கக்கூடியவங்க அல்லது சமூக பொறுப்புடைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் ஒரு புறம் இருக்காங்க. இன்னொரு இளைஞர்கள் அது பற்றி எனக்கு எந்த அக்கறையுமே கிடையாது, என் வாழ்க்கை, என்னுடைய சூழல், எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோதான், சினிமா, அந்த மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்களில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கோ, அதாவது இந்த பொறுப்பற்ற தன்மை அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு வகையில் உண்மைதாங்க. ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, லீடர்ஷிப் எடுத்துக்கிறதுக்கான ஆளே இல்லை. எல்லாருமே தன்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு சரியான இடத்துல இருக்கும், சரியான ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் இருக்கிறாங்க. ஆக இந்த இதை உடையணுன்றது வந்து அது என்ன சொல்கிறது, அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு பெரிய பிளாஸ்ட் நடந்தால் தான் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் என்ன சொல்கிறது, இளைஞர்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டால் தான் நடக்கும். அது நீங்கள் கலைத்துறையிலையும் இப்போ பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க. கலைத்துறையில் தொடர்ச்சியாக இப்போ இந்த மாற்றம் வரணும் அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகள் செய்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துறது, ஒவ்வொரு வீட்டு வரவேற்பறை வரைக்கும் போகிறது பார்த்திங்கன்னா சினிமா அல்லது வந்து சின்ன திரையில் நடக்கக்கூடிய சீரியல்ஸ் அந்த மாதிரி. ஆனால் இந்த இரண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம பண்பாடு கலாச்சாரம்னு கூட பேச வேண்டாம், அந்த அளவுக்கு போக வேண்டாம், மிக சாதாரணமான ஒரு நிகழ்வுகளை எல்லாத்தையுமே எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி, அதை வந்து தூண்டி விடுற மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது எவ்வளவு சரியான மனோபாவம்? அப்போ அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அடிப்படையான அந்த சமூக பொறுப்புணர்வு தேவையில்லையா? சினிமான்றது இன்னைக்கு வந்து ஒரு 3-4 கம்பெனிகளுக்குள்ளே குறைஞ்சிட்டு போகுது. முன்னால நிறைய தயாரிப்பாளர்கள் இருந்தாங்க, ஒரு ஜனநாயகத்தன்மை இருந்தது, சினிமா வெளியிடுறதுக்கோ சினிமா எடுக்கிறதுக்கோ ஒரு ஜனநாயகத்தன்மை இருந்தது. அப்போ எல்லா மட்டத்துலேருந்தும் சினிமாவுக்கு படம் இயக்கிறதுக்கான ஆட்கள் வந்தாங்க, நிறைய கதை எழுதுறதுக்கான ஆட்கள் இருந்தாங்க. இன்றைக்கி சூழல் என்னவாகுதுன்னா, சினிமாவுக்கு வரணும்னா, சினிமா படம் பண்ணணும்னா, ஒரு டைரக்டர் ஆகணும்னா அவன் குறைந்தபட்சமாக ஒரு பின்னணியில் உள்ள ஒரு ஆளாக இருக்க வேண்டியதாக இருக்குது, என்ன சொல்ல, ஒரு பணக்கார தன்மை உள்ள ஒரு ஆளாக இருக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு பின்னாடி எடுத்தவனோட மனநிலை நம்ம யோசிக்கணும். அவனே அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கும்போது அவன் என்ன மாதிரி படம் எடுக்க முடியும்? அந்த பசங்களோட இன்றைக்கி நீங்கள் முன்னாடி கேட்டிங்க இல்லையா, எல்லாருக்குமே ஒரு பொறுப்பற்ற தன்மை இருக்குன்னு. ஒரு பொறுப்பற்ற தன்மையில் இருக்க ஒருத்தவங்க போய் சினிமா எடுத்தனா அந்த சினிமா அப்படி தான் இருக்கும். ஆக நிஜமாவே நல்ல கதைகளோட நல்ல கனவுகளோடு இருக்கிற நிறைய பேருக்கு இங்கே படம் பண்ண முடியாமல் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்காக சுற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்களால் வந்து படம் பண்ண ஏன் இவங்களால் படம் பண்ண முடியலன்னா, இவங்ககிட்டலாம் வந்து ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் பார்வை இருக்குது. இவங்க ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நல்ல கதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் இன்னும் படம் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. புதிய அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற சிலர்லாம் இருக்காங்க இல்லையா? இல்லை, புதுசாக வாய்ப்பு கொடுக்குறாங்க, சரிங்க. அவங்க என்ன மாதிரி கதைகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்கன்றதுலாம் இருக்குது. இப்போ நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே தம்பி ரொமான்டிக் காமெடினா சொல்லுங்கள்,
தம்பி பேய் படம்னா சொல்லுங்கள், தம்பி இதுனா சொல்லுங்கள், இப்படி கேட்குற ஆட்கள் தான். அப்புறம் நீங்கள் உலகத்தில் எந்த காவியத்தை வேணாலும் சொல்லுங்கள் தம்பி, 1 கோடி ரூபாய்க்குள்ள சொல்லுங்கள். ஒருத்தர் கதையை யோசிக்கும் போதே வந்து இந்த கதையை வந்து 10 ரூபாக்குள்ள முடிக்கணும், 5 ரூபாக்குள்ள முடிக்கணும்னு யோசிக்க முடியாது. ஒரு கதை அதற்கான செலவு என்ன கேட்குதோ அதுதான் எடுத்துக்க முடியும். ஒரு கதையை யோசிச்சுட்டு இதுக்கு இவ்வளோ ஆகும் சார் நம்ம சொல்லலாம். நம்ம போகும்போதே இவ்வளோக்குள்ள ஒரு கதையை சொல்லுங்கன்னா நம்ம இல்லைன்னு தான் திரும்பி வரும். அந்த புகழ் பெற்ற அந்த ஒரு இருக்கக்கூடிய ஒரு 4 பிராண்டு அவங்க நம்ம படத்தை எடுத்தாதான் அது வேகமாக வெளிவரும் அல்லது ஒரு பிராண்டோட வரும், அதுக்கான விளம்பரம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம இவர்களையும் அணுகாம விட்டுறோமா அல்லது இவங்களை நம்ம புறக்கணிச்சுட்டு வந்துடுறோமா? இப்போ என்னன்னா நிறைய படம் எடுக்கப்படுது. ஒரு வருஷத்துக்கு வந்து வெளியாகிற படம் வந்து 600 படம்னா வெளியாக முடங்கி போகிற படம் கிட்டத்தட்ட ஒரு 200 படம் 150 படம் அப்படி வந்து நிற்கிது. இந்த 150 படங்களுக்கு செலவு பண்ணப்படுற பணம் எங்கே போகுது? பணம் திரும்ப வரவே வராது. உழைப்பு இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னா, நீங்கள் எவ்வளவு நல்ல கதை யோசித்தாலும், சமூகத்துக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு கதை யோசித்தாலும் அது குறைந்தபட்சம் வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு ஏதோ தேவையானது. இங்கே தேடுறது அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஏதோ ஒருத்தர் கிடைச்சாரு நம்ம படம் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 பேருக்குமே அது பாதிப்பு. படம் பண்ண இயக்குனருக்கும் அடுத்த படம் கிடைக்காது, ப்ரொடியூசரும் பாவம். இந்த மாதிரி படங்கள் பண்ணுறவங்களாம் ஊர் பக்கம் ஏதோ ஒரு கொஞ்சம் பணம் ஏதாவது சேர்த்து வச்சுட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட அவங்க திருப்பி படம் பண்ணவும் முடியாது, வேறு தொழிலும் போய் பண்ண முடியாத அளவுக்கு தான் மாட்டிக்கிறாங்க. ஆக என்னன்னா இங்கே ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்து ஒரு ஜனநாயகத்தன்மை வேணும், நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்கணும். அப்போ தான் நிறைய நல்ல கதைகள் வரும். 4 பேர் இருந்தால் 4 பேரும் ஒரே மாதிரியான படங்கள் தான் எடுப்பாங்க. அப்புறம் என்ன மாதிரி போட்டி வரும்னா, அவன் 50 கோடிக்கு படத்தான் நான் 70 கோடிக்கு படம் இருக்கிறேன். ஆக படம் சினிமா அப்படின்றது என்னன்னா முழுக்க ஹீரோக்களை சுற்றி ஹீரோக்களுக்கான மட்டுமே வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். கிட்டத்தட்ட எனக்கு அப்படி தான் மாறிட்டு இருக்கு. சாதாரண கதைகள்ல எல்லாத்துலேயுமே பெண்களை வந்து வேறு மாதிரி சித்தரிக்கிறதோ அல்லது கிண்டல் பண்ற மாதிரி அந்த மாதிரியான சீன்கள் இருக்குது. ஏன் இந்த மாதிரி என்டர்டெய்னிங்கான படத்திலேயே பெண்களை நல்லா காட்டி ஒரு படம் பண்ணவே முடியாதா? பண்ண முடியும், யாரும் பண்ண முடியாதுன்னு யாரும் இல்லை, யோசிக்கணும், அவ்வளோதான். இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து யோசிக்கிறது தான் இருக்கே ஒழிய முடியும் முடியாதுன்ற ஒன்றுமே கிடையாது. என்ன வேணாலும் பண்ண முடியும், என்ன கதை வேணாலும் நீங்கள் சினிமாவை எடுக்க முடியும். இப்போ ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா முதல் படத்தில் அல்லது 2 படங்கள் ஜெயிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன வேணாலும் சொல்லலாம். அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு எடுத்துக்காட்டுகள் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, தொடர்ச்சியாக அரசியல் பேசுகிற டைரக்டர்ஸ் கூட இருக்கிறாங்க. அதுவும் பெரிய அளவில் அந்த நான் அரசியல் பேசுகிறேன்னு சொல்லிக்காம அரசியல் பேசுகிற சுசீந்திரன் மாதிரியான நல்ல இயக்குனர்கள் கூட தொடர்ச்சியாக படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏன் 1-2 படங்கள் வந்து உங்களுக்கு ஆன ப்ரொடியூசர் கிடைக்கிறது மாதிரி அந்த மாதிரியான சூழல்ல பண்ணிட்டு கூட நம்மளோட பேச வேண்டிய அரசியலை நமக்கான கதைகளை களத்தை எடுத்துட்டு போக முடியும் இல்லையா? பண்ண சந்தோஷம்தான், பண்ண மாட்டாங்கன்றதுதான் நம்மளோட பிரச்சனை. இந்த துறை வந்து மிக பறந்து விரிஞ்ச ஒரு பிரம்மாண்டமான, நான் பணத்தில் மட்டும் சொல்லலை, ஆட்களுடைய எண்ணிக்கையில் கூட மிக பிரம்மாண்டமான ஒரு துறை தான். அதில் நீங்கள் இப்போ பழகிற சூழல் பேசும்போது அவங்க என்ன மாதிரியான மனோபாவத்தில் இருக்கிறாங்க? இப்போ இது தவறு அப்படிங்கிற எண்ணத்திலேயே அவங்க இல்லை, எதெல்லாம் சரிதான்ப்பா இதுதானே நடக்குது அப்படிங்கிற மாதிரி மனோபாவத்தில் தான் இருக்காங்களா? இது என்ன, இப்போ ஒரு சினிமான்ற ஒரு இடம் வந்து ஒரு 300 பேர் ஒரு நாள் வேலை பார்க்குற, சேர்ந்து வேலை பார்க்குற ஒரு இடம். இந்த 300 பேரில் பெண்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். 1% இவ்வளோ தான் பெண்களோட எண்ணிக்கை. நம்ம பொதுவாகவே பல 1000 ஆண்டுகளாக ஆணாதிக்க சமூகத்தில் தான் வளர்ந்துட்டுருக்கோம். நம்மளோட பார்வை எல்லாமே அது ஆம்பளத்தனமானது தான். அப்படி தான் பெண்களே அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு ஆம்பளை நீ இப்படி பார்க்குறேன்னா தப்பு இல்லைன்ற மனநிலை நிறைய பேருக்கு இருக்குது. அதுவே ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஆக சினிமா வந்து மறுக்கவே முடியாமல், ஒன்று அது முதலாளித்துவ ஊடகம், 2வது வந்து ஆணாதிக்க சிந்தனையுள்ள ஆண்கள் மட்டுமே செயல்படுற ஒரு விஷயமாக தான் இங்கே இருக்குது. அப்புறம் நம்ம இவ்வளோ காசு போடுறோம் இந்த படத்துக்கு, இதெல்லாம் தேவைன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கையில் வந்து முதலாவதாக இருக்கிறது என்னென்னா, ஒரு பொண்ணு இப்படி இருப்பா, அந்த பொண்ணை பையன் இப்படி தான் பார்ப்பான்ற அந்த பார்வை வந்து ரொம்ப வலுவாக அங்கே இருக்கிற எல்லா பேருக்குமே கூட ஒரு 80-90% ஆட்களுக்கு இருக்குது. ஒரு சிலர்லேருந்து விதிவிலக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பக்கத்தில் மலையாளத்தை எடுத்துக்கிட்டோம்னா, மலையாளத்தில் வந்து நிறைய கதைகள் வருது. அவங்க வந்து பட்ஜெட் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, சின்ன பட்ஜெட்டில் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வராங்க. இத்தனைக்கும் அங்கே தேட்டர்ஸ் ரொம்ப கம்மி, பிஸ்னஸ் ரொம்ப கம்மி. ஆனால் படங்கள் வந்து நிறைய சாத்தியமாகுது. என்ன காரணம்னா, ஒன்று அங்கே படம் எடுக்க வரவங்களுக்கும் இலக்கிய ரசனை இருக்குது, இலக்கிய வாசிப்பு இருக்குது, அரசியல் பார்வை இருக்குது, படம் எடுக்கிறவனுக்கும் அது இருக்குது. இது வந்து முக்கியம் நினைக்கிறேன். இந்த உறவு வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அப்புறம் படம் பார்க்குறவனுக்கும் குறைந்தபட்சம் இலக்கிய அறிவும் இலக்கிய வாசிப்பு இருக்குது. இங்கே வந்து படம் எடுக்கிறவங்களுக்கு இலக்கிய வாசிப்பு இல்லை, தயாரிக்கிறவங்களுக்கும் இல்லை, பார்க்குற ஆட்களுக்கும் ரொம்ப குறைவு.
இவ்வளவு சிக்கல்களோட தான் நம்ம படம் எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த குற்றச்சாட்டு மிக நீண்ட நாட்களா இருக்கு, ஆனா அந்த போக்கு மாறுறதாவே இல்லையே. அதாவது நம்ம கிட்டயே வந்து கதைகள், நாவல்கள், சிறுகதைகள் அந்த மாதிரி ஏராளமானது இருக்குது. நம்மளுடைய காவியங்கள், அதிலிருந்து சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து டெவலப் பண்ணா அது ஒரு எத்தனையோ படங்கள் ஆகும் அப்படின்ற கருத்து தொடர்ச்சியா இருக்கு. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இந்த கருத்தை வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு யாருமே முயற்சி செய்யறது இல்ல. அதே கதைகள் திரும்ப திரும்ப வேறு வேறு வடிவில் வேறு வேறு முகங்களை வச்சு வருதே ஒழிய இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறது இல்லையே. அதுக்கு என்ன காரணம்? இப்போ அதான் முன்னாடி சொன்னேன், படம் எடுக்க வர்றவங்ககிட்ட வந்து முக்கியமாக நடக்கணும் அப்படின்னு. நம்மளோட சின்ன மொழி தான் மலையாளமும் சிங்களமும். சிங்களத்தில் தமிழோட ரொம்ப நல்ல படங்கள் வருது, உலகத்தரத்துக்கான படங்கள் வருது. சிங்களத்தில் இன்றைக்கி ஒரு 5-6 பேராவது மிகப்பெரிய இயக்குநர்கள்னு இருக்கிறாங்க, அது உலகம் முழுக்க தெரிஞ்ச இயக்குநர்கள். ஒரு நாவலோ ஒரு சிறுகதையோ இன்றைக்கி வந்து ஹருக்கி முருகாமி வந்து அடுத்த வாரம் ஒரு நாவல் ரிலீஸ் பண்ணுறாருன்னா அதுக்கு அடுத்த ஒரு மாதம் அந்த நாவல் வந்து சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆக உலக இலக்கியத்தையும் உலக சினிமாவையும் அவங்க அவ்வளோ அப்டேட்டாக வச்சுருக்காங்க. அது வந்து நிறைய விற்கிது, மக்கள்கிட்ட போய் சேருது. அதே மாதிரி மலையாளத்துலேயும் ஒரு நாவல் வந்து வந்துச்சுன்னா உடனடியாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே அது வந்து அங்கே மொழிபெயர்க்கப்படுது, நிறையா பேர் வாசிக்கிறாங்க. தமிழில் ஒரு நாவல் மொழிபெயர்க்கப்படுறதுக்கு பல காலம் ஆகுது. ஆக லிட்ரேச்சருக்குள்ளேயே ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. அப்புறம் சினிமாவுக்கு வர்ற லிட்ரேச்சர்லேருந்து சினிமாவுக்கு வர ஆட்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய இது என்ன இருக்குன்னா, சினிமான்றது சினிமாவில் இருக்க ஆட்களுக்கு இலக்கியத்தின் மீதான மரியாதை இல்லை, லிட்ரேச்சரில் இருக்க ஆட்களுக்கு வந்து சினிமா வந்து ஒரு பெரிய இதுவாக நான் பெரிய ஜீனியஸ்ன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அப்படி கிடையாது. எல்லா ஊர்லேயுமே எல்லா மொழியிலையுமே பெரிய ரைட்டர்ஸ்லாம் சினிமாவில் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. மரியா வர்கஸ்லோசாவோட எல்லா நாவல்களும் கிட்டத்தட்ட பெரும்பாலான நாவல்கள் படம் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் உலக அளவில் பெருமளவில் ரீச்சான படங்கள் தான். ஆக எழுத்தை வந்து சினிமாவாக்க முடியுதுன்னா சந்தோஷமான விஷயம் தான். நம்ம ஆனால் பெரிய டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்லது இளம் இயக்குனர்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா இதே மாதிரி மலையாள படங்களை பார்த்து வந்து வியப்பாங்க, வேற்று மொழி படங்கள் பார்த்து பயங்கரமா வியப்பாங்க, அதாவது வெளிநாட்டு படங்களை பார்த்து கூட பயங்கரமா வியப்பாங்க. ஆனா அதைய ட்ரை பண்ணணும் அப்படின்னு கூட அவங்களுக்கு தோன்றதில்லை. ஒருவேளை நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த தயாரிப்பு பிரச்சனையினால வரக்கூடிய அது இயலாமையா அப்படிங்கிறது கூட எங்களுக்கு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுது எங்க நடக்குதுன்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சரை விட்டுருங்க, இந்த ஷார்ட் நல்லா இருக்கு அப்படின்னு கதைக்குள்ள அவங்க போறதில்ல. இப்படி ஒரு கதை பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி நம்ம ஒரு கதையை பண்ண முடியுமா அப்படி யோசிக்கிறதில்ல. இந்த ஷார்ட் நல்லா இருக்கு, இந்த மாதிரி நம்ம ஷார்ட் வைக்கலாமே, இப்படி தான் அவங்கள பார்வை இருக்கு. இப்போ ஒரு சிலர்ட்ட அந்த மாதிரியான தன்மை இல்லை. இப்போ வெற்றிமாறன்ட்ட வந்து நிஜமாவே நம்மளோட லேண்டை புரிஞ்சுக்கிட்ட, அப்புறம் ஒரு நல்ல ஒரு லிட்ரேச்சர் அறிவு இருக்குது அவருக்கு. ஸோ அதனாலேயே அவரோட படங்கள் பார்த்தா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. இப்போ வந்து அவரால் ஆடுகளை மாதிரி ஒரு படம் பண்ண முடியுது, விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ண முடியுது. மணிகண்டன் இந்த ஜென்ரேஷனில் மணிகண்டன் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறது, அவர்கிட்ட என்ன சொல்கிறது, இன்னொரு 10-15 வருஷத்துக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக படம் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்புறம் அவருக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவ்வளோ படிச்சிருக்கிறாரு, அவ்வளோ விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதிகமாக கவனிக்கப்படாத இந்த ஒரு படம் வந்தது, ஆண்டவன் கட்டளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்ததே, குற்றமே தண்டனை. குற்றமே தண்டனை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல பிரேசில் படம் பார்த்த மாதிரியான ஒன்று வந்துச்சு. ஏன்னா பிரேசில் படங்கள்லாம் குற்றமும் தண்டனையும் நாவலோட ஒரு அடாப்டேஷன் தான் அந்த நாவல். ஒரு என்ன சொல்கிறது, கொலை பண்ணுறவனோட மனநிலையை வந்து, குற்றம் பண்ணுவனோட மனநிலையை வந்து ரொம்ப சைக்காலஜிக்கலாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுவே ஒரு நல்ல மாற்றமாக தான் தெரியுது. ஆக சமூகத்துக்கான படம்னா வந்து எல்லாரும் கொடியை தூக்கிட்டு போயிட்டு நிற்கிறது மட்டுமே இல்லை, பேசப்படாத கதைகளை, மனிதர்களோட சரியான பிரச்சனையை வந்து பேசணும். ரொம்ப முக்கியமாக குற்றத்துக்கு பின்னான மனிதனோட மனநிலை, இதை வந்து ரொம்ப சரியாக டிஸ்கஸ் பண்ணணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தின் அரசுனுடைய சூழல் எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு பக்கம் இதை நினச்சி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், நம்ம வந்து இவ்வளோ முட்டாளாக இருக்கமா, உலகத்திலேயே வந்து இன்னைக்கு கட்டஞ்செடுத்த முட்டாளாக நம்ம தான். ஏன்னா இவ்வளவு நெருக்கடியான இவ்வளவு குழப்பமான ஒரு சூழலையும் கூட நம்ம வந்து தினமும் என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ அதை வந்து மாறாமல் செஞ்சுட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து தீபாவளி வருது, நமக்கு வந்து பொங்கல் வருது, நமக்கு எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. ஒரு எலெக்ஷன் வந்தால் ஓட்டும் போடுவோம், காசும் வாங்குவோம். இப்படியான ஒரு சூழலில் எவ்வளவோ மாற்றம் நிகழ்ந்துருக்கலாங்க. என்ன சொல்கிறது, இப்போ சிஎம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்குற கூட இன்றைக்கி ஆகல. முதல் 2 நாள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்டேட்டஸாகவும் வாட்ஸ்அப் டிபியாகவும் இருந்த அம்மா எங்கே அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு ட்ரெண்டாக இருந்ததே ஒழிய இன்றைக்கி எல்லாமே ட்ரெண்டு தான். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் என்ன டிபி வைக்கிறீங்க, இதெல்லாம் இதுதான் கவனிக்கப்படுதே ஒழிய சமூகத்தோட அடிப்படையான பிரச்சனை என்ன, இன்றைக்கி இங்கே இருக்க அரசியல் ரீதியான சிக்கல்கள் என்னன்றது வந்து விலாவரியாக டிஸ்கஸ் பண்ணப்படுறதில்ல. அது என்ன சொல்கிறது, ரொம்ப நான் உட்பட வந்து ரொம்ப குழப்பமான ரொம்ப சிரிப்புக்குரிய ஒரு விஷயமா தெரியுது எனக்கு. நான் அடுத்து
கேட்க வந்த கேள்விக்கு ஒரு பார்ஷியலாக நீங்கள் இப்பயே பதில் சொல்லிட்டீங்க. இப்பயும் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுக்கு நம்ம திரும்ப அடுத்து வரப்போகுதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ எப்படி மக்கள் சிந்திப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மக்கள் எப்போ சிந்திப்பாங்கன்னு எப்போ சிந்திச்சாங்கன்றீங்க நீங்கள்? இதுக்கு முன்னாடி சிந்திச்சா ஓட்டு போட்டிருக்காங்க? எப்பயுமே கிடையாது. மக்கள்கிட்ட வந்து என்னன்னா, இன்னைக்கு காலையில் தேர்தல்னா நேற்று நைட்டு எவன் 500 ரூபா கொடுத்தானோ அவனு தான் ஓட்டு போடுவாங்க. இதுதான் 98% தமிழர்களோட மனநிலையாக இருக்குது. மக்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னதான் மாற்று? மக்களை குறை சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, மக்கள் மேலே இருக்க அக்கறை தான். அங்கிருந்து தான் இந்த வருத்தம் வருது. ஒழுங்கா இருக்க மாட்டாங்களேன்ற அந்த வருத்தம்ன்றது அவங்க மேல இருக்க அக்கறை. என்னதான் மாற்று? இல்ல இதை எப்படிதான் அவங்கள சிந்திக்க வைக்கிறது? இதற்கு என்ன நீங்க எழுதுறீங்க, இல்ல வந்து திரைத்துறையில ஏதோ ஒண்ணு பண்ணுறீங்க, வெகுஜனங்களுக்கு போகணும்னு இது பண்றீங்க, பத்திரிகைகள் இருக்கு, ஊடகங்கள் இருக்கு, எத்தனை விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரி வந்து ஒரு சமயம் வந்து பியூர் அரசியல்வாதிகள் இல்லவே இல்லை, அப்படியெல்லாம் நடக்கிறதே இல்லைன்னாலும் சமூக பொறுப்புடைய சமூகத்துக்கு வேலை செய்யக்கூடியவங்க இல்லை, இது மாதிரி தான் நடக்குதுன்னு தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இது எதுவும் அவங்க காதுக்கு போறதாவே தெரியலையே. இல்ல போகுது, பொருட்படுத்துறது இல்லை அவங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அரசியல் உணர்வோட அரசியல் பேசுற ஒரு தலைமுறை உருவாக வேண்டிய தேவை நம்மகிட்ட இருக்கு. ஆனா தொடர்ச்சியா வந்து அதை வந்து இப்போ ஒரு பெரிய பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அரசியல் ரீதியான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே வந்தால் உடனடியாக அந்த கூட்டத்தை காலி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க, அதற்கு வெளியிலேருந்து. ஆக இந்த சூழல் எங்கே மாறும்னா, இன்னைக்கு உலகத்திலேயே வந்து இந்தியாவில் தான் வந்து இளைஞர்கள் அவ்வளோ நிறைஞ்சிருக்கிற ஒரு நாடு. நிறைய புதிய விஷயங்கள் வந்து இங்கே உருவாக்கிட முடியும், என்னென்னமோ பண்ண முடியும். ஆனால் எங்கே சிக்கல் இருக்குன்னா, எல்லாருக்குமே ரொம்ப வேகமாக வாழ்ந்து முடிக்க வேண்டிய ஒரு மனநிலை வந்துடுது. நம்ம 40 வயசில் செத்துருவனில் நம்ப ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ண முடியும்? அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் பார்த்துடணும், உலகத்தில் இருக்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடணும் அப்படின்ற சுய தேடல்களுக்குள்ளே, தனக்கான தேடல்களுக்குள்ளே எல்லாமே ஓடிட்டு இருக்கே ஒழிய அடுத்த ஜென்ரேஷனுக்கான அல்லது வந்து இப்போ இருக்கிற அரசியல்களில் இருக்கிற பிரச்சனையை வந்து பேசுறதுக்கோ அரசியல் நோக்கி வர்றதுக்கோ யாரும் இங்கே தயாராக இல்லை. ஆக ஒரு பெரிய அளவிலான இளைஞர்கள் வந்து அரசியல் நோக்கி வரும்போது தான் அந்த மாற்றம் நிகழும். நிச்சயமா உங்களுடைய கலையின் மூலமாக, எழுத்தின் மூலமாக, அல்லது வருங்காலத்தில் நீங்க தர விரும்புகிற ஒரு நல்ல திரைப்படத்தின் மூலமாக ஒரு சிறிய மாற்றம்னாலும் ஏற்படும்னா எங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். நீங்க உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மற்றும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம்.